இப்போ நீங்கள் வந்து இந்த வேல் பிடிச்சிங்க இல்லையா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு ஒரு உயிரோட்டமாகவே தெரிஞ்சிச்சு. அது வேலுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி என் கை நாடியெல்லாம் எனக்கு உணர்வாகவே இருந்தது. நாடியே உணர்வாக இருந்தது எனக்கு. ஓ சரிங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த நம்ம சொல்லும்போது அந்த உங்களுடைய விரல் வேலுடன் கனெக்ட் ஆகுதுன்னு சொன்ன இல்லைங்களா, அப்போ எந்த மாதிரி இருந்துச்சு? அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு உயிரோட்டம் கிடைச்ச மாதிரி இருந்தது எனக்கு. அந்த வேல் பிடிக்கையில ஒரு உயிரோட்டம் கிடைச்ச மாதிரி எனக்கு இருந்தது. எனக்கு வேல் ஏதாவது உங்களோட நகர்ற மாதிரி இருந்துச்சா? ஆமாம், சுத்துற மாதிரி தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க ஒருத்தர் சொன்னாங்க, எனக்கு நகர்ந்து வந்துருச்சுன்னு பயந்துட்டேன் அப்படின்னு. அப்புறம் நான் பிடிக்கிற பிடில ஒரு மேல கிட்ட வந்துருதோன்னு நினைச்சேன் நான். எனக்கு வேல் சுத்துற மாதிரி எனக்கு கையோட உயிரோட்டம் எனக்கு தெரிஞ்சது. அது உயிரோட்டமாவே தெரிஞ்சது எனக்கு. அது அவர் அந்த முதல் பிடிச்சவர் அதான் சொன்னார், நான் பயந்துட்ட வேல் என் கூடயே வந்துருச்சுன்னு நான் பார்த்தா அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதனால தான் நீங்கள் அப்படி பிடிச்சிட்டு வேண்டுதல் வைக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டேன். உங்கள் கற்பனை பிரார்த்தனை வச்சிங்க இல்லையா, அப்போ வந்து அந்த பிரார்த்தனையில் உங்களுடைய கற்பனை எப்படி இருந்துச்சு? அதாவது உங்களுக்கு எந்த மாதிரி இப்போ ஒரு பிரார்த்தனை நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரார்த்தனை அப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு காட்சியாக தெரியும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம பொண்ணுக்கு மேரேஜ்னு வச்சுக்கோங்க. நம்ம மேரேஜ் நினச்சிட்டு நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து கல்யாணம் பண்ண மாதிரி கற்பனை பண்ணுங்க, நடந்து முடிஞ்ச மாதிரி நினைங்க அப்படிம்பேன். ஆனால் நீங்கள் வந்து அதைத்தான் நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று வரும் காட்சியாக. அந்த மாதிரி உங்கள் பிரார்த்தனையில் எப்படி இருந்துச்சு? எனக்கு அந்த பிரபஞ்சம் இருக்கும் இல்லையா, பிரபஞ்சம் சொன்னால் அந்த கருப்பில் அந்த ஒளிவட்டம் சுற்றுற சூரிய சுத்தமாக இருக்கும் இல்லையா, அந்த ஒளி எனக்கு தெரிஞ்சது. சரி, ஓகே. இந்த தண்டாயத்தை பிடிக்கும் போது எப்படி இருந்துச்சு? தண்டை பிடிக்கும் போது எனக்கு அது ஒரு உணர்வு தான் தெரிஞ்சது வெளியே, காட்சி கண்ணில் எதுவுமே எனக்கு வரல. அந்த பிடிக்கும்போது கையில் ஒரு உணர்வு இருந்தது, ஆனால் கண்ணில் காட்சி எந்த காட்சியுமே எனக்கு தெரியல. இப்போ பச்சைமலை முருகன் பார்த்து தான் வர்றோம். அந்த முருகனுடைய இதுதான் நிழல் தான் எனக்கு கண்ணில் ஓடுது வெளியே, வேற எந்த காட்சியுமே நான் இது கண்ணை பிடிக்கணுங்கிற உணர்வோட அந்த பச்சைமலை முருகனுடைய உணர்வு தான் எனக்கு தெரியுது. அந்த உருவம் தான் எனக்கு கண்ணில் வருது. சரி சரி. இப்போ இந்த மூலிகை வேல் வழிபாடு அப்படிங்கிறது இது வந்து ஒரு நல்லா இருக்கா? இது வந்து மக்களுக்கு வந்து நல்ல ஒர்த்தான ஒரு இதான், அதாவது மக்களுக்கு வந்து ஒரு வந்த எல்லாத்துக்கும் ஒரு திருப்தி கிடைக்குமா? தெளிவு, மனத்தெளிவு மெயின். மனநிலை நிச்சயமா எனக்கு இருக்கு. அது நான் வெளியிலிருந்து முருகனை பார்த்து வந்த இதோட எனக்கு இன்னும் ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு மனசுல இருக்கு எனக்கு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஸ்ரீ திருவடி சரணம். ஸ்ரீ திருவடி சரணம். ஸ்ரீ திருவடி சரணம். ஸ்ரீ திருவடி